வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம டெட்ஃபால் ஃபைனில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரேம் பற்றியும் ரோம் பற்றி தான். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டோ போர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆட்டோ போர்ட் வந்து எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரோம் ஓரியண்டலில் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நம்ம வந்து ரேம் சேஞ்ச் பண்ணுறது, ரோம் சேஞ்ச் பண்ணுறது, இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ வந்து ரேமும் ரோமும் டெடிக்கேட்டடாக தனித்தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் தனி, ரோம் தனி. இப்போ நீங்கள் ரேம் ரோமும் ஒரே சிப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டோட கேப்பபிலிட்டியும் பார்க்கணும். ரேம் பிரச்சனைனாலும் ரோமையும் சேர்த்து தான் மாற்றணும், ரோம் பிரச்சனைனாலும் ரேமை சேர்த்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ரேம் தனி, ரோம் தனியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன? ஃபஸ்ட்டு ரேமுங்கிறது ஒரு டெம்பரவரி மெமரி. இதில் வந்து ஒரு பர்மனண்ட்டான ஓஎஸ், உங்கள் ஐஎம்இ, உங்களோட பேஸ்மெண்ட் சிக்னலோட பேஸ்மெண்ட்டோட வெர்ஷனு, உங்கள் வைஃபை அட்ரஸு, மற்றபடி ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கான பூட் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரேமில் வந்து இருக்காது. இது ஒரு டெம்பரரி மெமரி வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறது. நம்ம வந்து 6GB 3GB 4GB அப்படின்னு சொல்கிறது வந்து ரேமை தான் சொல்லுவோம். அடுத்த ரோம் பார்த்திங்க அப்படின்னா பர்மனன்ட் மெமரி. நம்ம 64 128 256 எல்லாம் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரோம். இது வந்து பர்மனன்ட் மெமரி. இதுக்குள்ளே தான் உங்கள் ஐஎம்இ எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவர் ஏசி மாற்றுற மாதிரி, சார்ஜிங் ஏசி மாற்றுற மாதிரி ரோமை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ரேமில் ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோ போர்ட் எடுக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்காது. ஏன் அப்படின்னா இது மெமரி ஓரியண்டல் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதாவது பர்மனன்ட் மெமரி ஓரியண்டட், அதாவது ஓஎஸ் ஓரியண்டல் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதனால் ரேம் பிரச்சனையில் ஆட்டோ போர்ட் எடுக்காது. ரோம் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோ போர்ட் எடுக்கும். ரோம்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஓஎஸ் கரெக்ட் ஆகிட்டாலோ, அந்த ரோம் வந்து அதாவது உங்கள் இன்டர்னல் மெமரி வந்து கனெக்ட் ஆகலைனாலோ கண்டிப்பாக ஆட்டோ போர்ட்டுங்கிறது எடுக்கும். அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் பாக்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வேறு ரேம் வந்து கரெக்டான வெர்ஷன் பார்த்து எடுத்து வச்சா போதும். ரோம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் வேணும். இப்போ ஒரு மெமரியை ப்ரோக்ராம் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் பாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடாப்டரோட உங்களுக்கு 50லேருந்து 60,000 வந்துடுது. அப்போ நீங்கள் ரோமை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேமோட வெர்ஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். DDR3 4 அப்படின்னு செக் பண்ணால் போதும். ரோமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணணுன்னா அதோடய வெர்ஷன், அதோடய கம்பேட்டபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்காம ரோமுங்கிறத உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இந்த 64GB 128GB அதெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹேண்ட் ஸ்கில், ஹார்ட்வேர் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஐசியை ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியும் என்னால் அப்படின்னா நீங்கள் கரெக்டான வெர்ஷனை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செட்டை வந்து ரெடி பண்ண முடியும். ஆனால் ரோம் பிரச்சனைனா உங்களுக்கு ஹார்ட்வேர் நாலேஜும் வேணும், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் நாலேஜும் வேணும். ஹார்ட்வேர் நான் சூப்பராக பண்ணுவேன், சாஃப்ட்வேர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா ரோம் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசி ரீடிங் எபோவ் 150க்கு மேலே ஸ்டக். இது வந்து ஒரு நோட்ஸ் தான். இதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு 150க்கு மேலே ஸ்டக் ஆகுது அப்படின்னா உங்களோட ரேமில் பிரச்சனை இருக்கலாம். ஒரு 80லேருந்து 120க்குள்ளே ஸ்டக் ஆகுது, டிசியில் ஆன் பண்ணும்போது அந்த ரீடிங் போய் ஸ்டக் ஆகுது அப்படின்னா உங்களோட ரோமில் வந்து பிரச்சனை இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரேம் ரோம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து ரோம் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் பாக்ஸோட நாலேஜு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் பண்ணுறது, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் 2 நாலேஜும் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒன்று ஈஸி ஜெடாக், இன்னொன்று பார்த்திங்கன்னா F64. உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோமை கம்ப்ளீட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ரேம் சேஞ்ச் பண்ணோன்னா ஒன்றுமே ஒரி கிடையாது. கரெக்டான வெர்ஷனை பார்த்து நீங்கள் மாற்றினாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ரேம் ரோமில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனுங்கிறது டெட்டில் தான் இருக்கும். அதனால தான் இந்த டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரேம் வந்து கிராக் ஆனாலும் சரி, ரோம் கிராக் ஆனாலும் சரி, நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரோம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு பாக்ஸோட நாலேஜ் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.